ஒரே வாரத்துல அந்தல் பட்டி அடிச்சிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதுதான் இன்னைக்கு எல்லா நியூஸ்ல இருக்கக்கூடிய டைட்டிலே. என்ன அந்தர் பட்டின்னு பார்த்தோம்னா, டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையுமே தாவேக்காவோட நிலைப்பாடு. சட்டமன்றத்துல டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு திமுக வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கறாங்களா, நான் பேன் கேட்கிறேன்னு சொல்லி ஒரு எம்பிக்கள் கூட்டத்தையும் நடத்திட்டு இன்னைக்கு அமித்ஷா முன்னாடி அவர் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறது? ஒருவேளை இதுதான் சாத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்ல அமித்ஷா முன்னாடி எப்படி போய் பேன்லாம் கேட்கறதுன்னு அவர் முடிவுக்கு வந்துட்டாங்களா? எப்படி பாக்குறது இது? அது சரியா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினார். 543 தொகுதிகள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணப்படணும், எந்த மாற்றமும் அதுல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாரு. அதுக்கு சரியா சில நாட்களுக்கு முன்னாடி தான் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்துல அவர் தெளிவா சொன்னது என்னன்னா, 50% இடங்களை உயர்த்துறேன் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார் இல்லைங்களா. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண மாட்டோம், எல்லாருக்கும் இப்ப இருக்கிற சீட்டு என்னவோ அதுல இருந்து 50% அப்படின்னு யூனிஃபார்மா இன்க்ரீஸ் பண்றோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். அந்த 50% உயர்த்தும் திட்டத்துக்கே வந்து இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவு அப்படின்னு இவரே பேசினது என்னன்னா, முதலில் 2011 கணக்கெடுப்பின்படி தொகுதி மறைவரையை கொண்டு வர நினைத்தனர். அந்த மசோதா தோல்வி அடைந்தது. மக்களவை உறுப்பினர்களை 50% உயர்த்தும் திட்டத்தில் ஒன்றிய அரசு இருப்பதாக தெரிகிறது. அப்படி 50% இடங்களை முதலில் அதிகரித்தாலும் பின் 2026 சென்செக்ஸின் படி மீண்டும் இடங்களின் எண்ணிக்கை மாற்றி அமைக்கப்படும். அப்போது தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும். எனவே தற்போதுள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன இருக்குதோ 543 அப்படியே தொடரணும் அடுத்த 25 வருஷத்துக்குங்கிறது தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுத்த முடிவு. அதே மாதிரி அமித்ஷாவின் வாக்குறுதியை நம்ப முடியாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அமைச்சர் அருண்ராஜ். சட்டமன்றத்தில் அவர் இந்த தீர்மானத்தை பத்தி பேசும்போது, நேரு எப்படி இந்தி பேசாத மாநிலங்கள் மேல இந்தி திணிக்கப்படாது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணாம விட்டாரோ, அதே மாதிரி அமித்ஷாவின் வாக்குறுதியை நம்ப முடியாது அப்படின்னு அந்த 50% பத்தி அவர் அதுக்கும் எதிர்த்து பேசியிருந்தாரு. உடனே காங்கிரஸ்காரங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தீர்மானங்கள் நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றின உடனே திமுகவை அம்பலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இறங்கினாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றது ஒரு துரோகம், திமுக பாஜகவோடு கைகோர்த்து விட்டது, தமிழ்நாட்டுக்கு தேவை நோ டீலிமிட்டேஷன் தான் சொல்லி காங்கிரஸினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மாணிக் தாகூர் தலைமையில ஒரு பேரணி எல்லாம் போனாங்க. காங்கிரஸ்காரங்க பேரணி போய் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாடு வந்து பார்த்து நோ டீலிமிட்டேஷன் பேரணி போனாங்க. கார்த்திக் சிதம்பரம் வந்து அவர் வெளிப்படையாவே என்ன அலிகேஷன் வச்சாருன்னா, பாஜக திமுகவுக்கு ஒரு ஆசை காட்டியிருக்குது. என்ன ஆசை அப்படின்னா, கூடிய சீக்கிரம் விஜய் ஆட்சி வந்து முடிஞ்சிடும், விரைவில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது அப்படின்னு ஆசை காட்டி திமுகவை ஆதரிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் பேட்டி கொடுத்தாரு. தொடர்ச்சியா மாணிக் தாகூர் அவருடைய பேட்டிகளில் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னா, இந்த 50% இன்க்ரீஸ்ன்னு ஏத்தனீங்கன்னா 39 சீட்டு தமிழ்நாட்டுக்கு 59 ஆகும், உத்தரப்பிரதேசத்துக்கு 80 கூட 40 சேர்ந்து 120 ஆகும். அப்படி அதிகப்படுத்தினாலுமே தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையில கேப் அதிகமாகும் அப்படின்னு சொன்னார். அவர் எப்படி சொன்னாருன்னா, இல்ல நம்மளுக்கும் 50% அவங்களுக்கும் 50% தானே, இது எப்படி டிஃபரன்ஸ் அதிகமா? அவர் எப்படி சொன்னாருன்னா, 39 இப்ப யூபிக்கு 80, 39க்கும் 80க்கும் இடையில இருக்க கேப் வந்து 41. இப்ப இது 59 ஆகுது, அது 120 ஆகுதுன்னு வச்சுங்களேன். 59க்கும் 120க்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து 61. 41 கேப் வந்து 61 ஆயிடுது அப்படின்னு உலக அறிவுஜீவிகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கணக்கு சொன்னார். அடிப்படையில் ஒரு எம்பி சீட்டு இன்க்ரீஸோ அல்லது வாக்கெடுப்பு நடக்கும் போதோ பர்சன்டேஜ் தான் பேசும். நீங்க 800 இருந்தாலும் 500 இருந்தாலும் வாக்கெடுப்புல ஒரு தீர்மானம் ஜெயிக்கணும்னா 50% மேல ஒரு ஓட்டு இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க 540னா 270 ஓட்டு இருந்தா போதும், 815னா 408 ஓட்டு இருக்கணும். அப்போ 50% அப்படிங்கிறது பர்சன்டேஜ் தான் முக்கியம் சீட் ஷேரிங்ல பொறுத்த வரைக்கும். அப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போது இருக்கிற 7.2%, 543 தொகுதியில 39 தொகுதி அப்படிங்கிறது மொத்தம் 7.2%. இந்த 7.2% மாறக்கூடாது. இல்ல அதுதானே இன்னைக்கும் விஜய் அவர்களும் கேட்டிருக்காரு. அப்ப இவரு பாஜக என்ன ஆசை காட்டி இருக்காங்க? அதுதான் இப்ப நம்ம கேட்க காங்கிரஸுக்கு நோக்கி எழுகிற கேள்வி என்னன்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன் திமுக சொன்னது 7.2% மாறக்கூடாது, அதுல இருந்து குறையக்கூடாது.
அப்படின்னா மட்டும்தான் இதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது. ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது திமுகவினுடைய ஆரம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து திமுக சொல்லிட்டு வர்றது அதுதான். காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருந்தப்ப காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் பார்லிமெண்ட்ல ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு பேனர்லாம் பிடிச்சாங்க. இன்னைக்கு வந்துட்டு நோ டீலிமிட்டேஷன் தான், ஃபேர் டீலிமிட்டேஷன் தப்புன்னு சொன்ன காங்கிரஸ் இப்போ அமித்ஷா முன்னாடி விஜய் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் தமிழ்நாட்டுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ திமுக பண்ணது துரோகம்னா அப்போ விஜய் பண்ணது என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இல்ல இப்போ ஒரு தீர்மானம் ஏற்றுறாங்க, இந்த மாதிரி முடிவுகள் கொண்டு வராங்கன்னா இது அனைத்து கட்சியோட முடிவு தானே. அப்ப இது எல்லாத்தையுமே அவங்களோட ஒப்புதலை தெரிவித்துக் கொண்டு இப்ப நீங்க தனியா போயிட்டு இந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அப்ப கூட்டணி கட்சிகளை நீங்க அவமதிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறது தான் விஜய் சொல்லியிருக்கிறது. அனைத்து கட்சி எம்பி கூட்டி ஒன்று சொன்னாரு, சட்டமன்றத்தில் ஒன்று சொன்னாரு, இதெல்லாம் சொல்லிட்டு அமித்ஷா முன்னாடி வேற ஒன்று சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா கூட்டணி கட்சிகளை நான் ஒரு ஆளாவே மதிக்கல. நான் சும்மா நான் திமுக வெறுப்பேற்றுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன், ஏன் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. நீங்க அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியுங்கிறது தான் விஜய் சொல்லக்கூடிய மெசேஜ். அமித்ஷா வர்றாரு, அமித்ஷாவுக்கு முன்னாடி அவருடைய ஆர்டருக்கு நான் பணிஞ்சு போகிறேன், அதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மெசேஜ். இன்னைக்கு அவர் போயிட்டு அமித்ஷாவுக்கு வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறாரு. அப்படிங்களா? இந்த செய்தி அவ்வளவு பெருசா வெளியே வரலையே. விஜய் அவர்களே வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு போறாரா? சிறப்பு உணவு அது ஸ்வீட்டா அல்லது சாப்பாடா என்னன்னு தெரியல, சிறப்பா வீட்டுல இருந்து செஞ்சு ஒரு பேக்ல எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கிறாரு. அவ்வளவு முக்கியமான வரவேற்பு அமித்ஷாவுக்கு. போயிட்டு ஒரு மீட்டிங்ல காஃபி குடிச்சாங்கன்னா அது கூட்டு சதின்னு சொல்றீங்க, இப்ப சமையல செஞ்சு எடுத்துட்டு போயிருக்காரு, இது எப்படி சொல்றது? அதான் இப்ப எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கிறாரு. வழக்கமா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா இங்க கோ பேக் அமித்ஷா அப்படின்னு ஏதாவது போராட்டம் நடக்கும், இல்லைன்னா கருப்பு கொடி காட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். முதல் முறையா விஜய் சாப்பாடே எடுத்து போய் அவர் கையாலே பரிமாறாமல் விட்டது ஒண்ணுதான் அங்க குறை. அமித்ஷாவுக்கு வச்ச அவர் குறை என்னன்னா அவர் கையாலே எடுத்துட்டு போய் பரிமாறல, அது ஒண்ணுதான். இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு காங்கிரஸ்காரர்கள் அமித்ஷாவை எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான சிக்னல். இன்னைக்கு அமித்ஷா என்னன்னா அந்த தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு இருக்குல்ல, அந்த மாநாட்டுக்கு அமித்ஷா தலைவர், துணைத் தலைவர் விஜய். அதனால எல்லாருமே காங்கிரஸ்காரங்களா இருக்கிறாங்களே, அதனால தாவேகா சார்பா இவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய இந்த மாநாட்டுல இவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காங்கிரஸ்காரர்கள் வெளியில் நின்று போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. விஜய் தாவேகா சார்பான முதலமைச்சர் கிடையாது, தாவேகா காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர். திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தப்ப ஸ்டாலின் கூட்டணி முதலமைச்சர் கிடையாது, ஸ்டாலின் திமுக சார்பில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். ஆனா இப்ப விஜய் தாவேகா சார்பில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கிடையாது, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி முதலமைச்சர். ஏன்னா ஆட்சியில காங்கிரஸுக்கும் பங்கு இருக்குது, ஷேர் இருக்கு. அதனால அவங்களோட முதலமைச்சர் தான் அமித்ஷாவோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க போராட்டம் பண்றாங்கன்னா அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாக இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையான வந்திருக்கக்கூடிய செய்தி. அமித்ஷாக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க, இது பண்ணப்பட்டிருக்காங்க, கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப இந்திய அளவுலயே காங்கிரஸ் கூட்டணியில ஒரு இந்த நிலைப்பாடு ஒரே மாதிரி இல்லையா? அப்ப சிவகுமார் உள்ள இருக்காரு, முதலமைச்சர் போனேன்னு கேக்குறீங்க, சிவகுமார் உள்ள இருக்காரு. சிவகுமாரை விடுங்க, நேத்து தான் முதலமைச்சர் போனதை நம்ம குறை சொல்லல. முதலமைச்சர் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அவர் சாப்பாடுலாம் கொண்டு போகும்போது காங்கிரஸ் வெளியில போராட்டம் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தான் விஜய் கூட்டணியில இருக்கிறார். நேற்று நேஷனல் லெவலில் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி சில தீர்மானங்களை போட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 543 அப்படிங்கிற எண்ணிக்கை அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணப்படணும். அதில் 33% மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அந்த 543லேருந்தே கொடுக்கணும். இதுதான் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு அப்படின்னு தெளிவாக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸின் நிலைப்பாட்டை மீறித்தான் விஜய் இந்த நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறாரு அந்த கூட்டத்தில். டிகே சிவகுமார் டீலிமிட்டேஷன் பற்றி பேசினாரான்னு தெரியல நமக்கு. விஜய் தான் மாற்றி பேசியிருக்கிறது, நோ டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு ஃபேர் டீலிமிட்டேஷனை நோக்கி நகர்ந்திருக்கிறது விஜய். அதனால் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. இதில் முக்கியமாக விஜயை பார்த்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க தாவேகாவினுடைய அமைச்சர்கள். அதோட சேர்த்து நம்ம இதை பார்க்க வேண்டியது. இன்னைக்கு காங்கிரஸ் வெளியில நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறத பிரதமர் வேட்பாளர்னு 2 நாளா சட்டமன்றத்துல தாவேக அமைச்சர்கள் ஒப்பிட்டதோட சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்ப இது அமித்ஷாக்கு எதிரான போராட்டம் மட்டும் கிடையாது, முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான ஒரு போராட்டம். விஜய்க்கு கொடுக்கிற ஒரு மெசேஜ் அது.
ஏன்னா ஏற்கனவே வந்து பிரதமர்னு ஆதவர்ஜுனா சொன்னார், தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் ம். அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னாரு. உடனே மற்ற அமைச்சர்களும் வந்து எங்க சிஎம் தான் நாளைய பிஎம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருந்த மாணிக் தாகூர் நேத்தே அவர் ஒரு மெசேஜ் சொல்லிட்டாரு, இந்த மாதிரியான பேசப்படுவதை காங்கிரஸ் விரும்பல அப்படிங்கிறத. அதனால அவர் வந்து இதை சீரியஸா யாரும் எடுத்துக்க கூடாது. விஜய் பிரதமர்னு சொல்றத ம். நீங்க காமெடியா தான் எடுத்துக்கணும். ஆதவர்ஜுனா சீரியஸா சொல்றத எடுத்துக்க கூடாது. காமெடியா பாருங்கன்னு அவரு ம். சொல்லிட்டாரு. அது ஒரு காமெடி. அது ம். சீரியஸாலாம் யாரும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கிறது தான் ம். மாணிக் தாகூர் சொன்னது. இப்ப விஜயை ஒரு காமெடியன், அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற இடத்துல இருந்து ம். காமெடியன் என்கிற இடத்துக்கு இறக்கி இருக்கிறாரு மாணிக் தாகூர். விருதுநகருக்கு நான் போனாலே காங்கிரஸ் கட்சிக்காரங்கலாம் வந்து நாளைய பிரதமரே அப்படின்னு தான் முழக்கம் போடுவாங்க. ம். அந்த மாதிரி ஒரு முழக்கம் தான் இது. மற்றபடி விஜய் பிரதமர்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அந்த போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து இந்த பிரதமர் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை வந்து காங்கிரஸுக்கு மத்தியில உருவாக்கியிருக்கு. ஏன்னா, இன்னும் இந்தியா கூட்டணியினுடைய அந்த கூட்டணி அழைப்ப வந்து விஜய் ஏற்கல. அவர் வந்து இன்னுமே அந்த கூட்டணிக்கு வெளியில தான் இருக்கிறார். ம். திமுக எக்ஸிட் ஆயிட்டாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள வாங்கன்னு அழைப்பு குடுத்து கிரீன் சிக்னல காங்கிரஸ் குடுத்துருச்சு. ஆனா ம். இவங்க வந்து நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்குதுன்னா, நான் இந்தியா கூட்டணிக்குள்ள வரணும்னா, எனக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அந்த டிமாண்ட்ஸை இந்தியா கூட்டணி அக்செப்ட் பண்ணணும். பிரதமர் வேட்பாளராக என்ன நிறுத்துங்க. ஆமா, அதுதான் ஒரு இருக்கலாம். மெசேஜ். இன்னும் அவங்க அத வெளிப்படையா சொல்லல. ம். அதுக்கு தான் சட்டமன்றத்தில சிக்னல் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா முழுக்க விஜயை மையப்படுத்தி ம். ஃபேக் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கு. இதுல குறிப்பா தமிழ்நாட்ட புரட்டி போட்டுட்டார் விஜய். எஜுகேஷன்ல அப்படி பறந்துகிட்டு இருக்கு, இதுல அப்படி பறந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி, தமிழ்நாட்டில் விஜயினுடைய மாடல் அப்படின்னு சொல்லி, விஜய் தான் பிரதமராக வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வட இந்தியா முழுக்க இந்தி பேசுற மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப தீவிரமா பரவி கிட்டத்தட்ட மக்களோட ஒப்பீனியனா விஜய் ஒரு நல்ல பிரதமர் கேண்டிடேட்டா இருப்பார் இல்ல அங்க போயிட்டு அப்படிங்கிறத ஒப்பீனியன் எல்லாம் கேக்குறாங்க. ஒரு 2 போட்டோ காமிச்சு அடுத்த பிஎம்மா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? மோடிக்கா, விஜய்க்கானா? பூரா பேரும் அததான் சொல்றாங்க. தளபதி விஜய் அதாவது அததான் அது சொல்றாங்க. ஒரு நரேட்டிவ் செட்டிங் அது. தளபதி விஜய் இல்ல, ம். விஜய் தளபதி. விஜய் தளபதி நான் தப்பா சொல்லிட்டேன். தளபதி பின்னாடி இருக்குதுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திரிபாதி, சர்மா அந்த ம். மாதிரி ஜாதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தளபதினா ஏதோ நம்மள மாதிரி ஒரு அப்பர் காஸ்ட் போல அவரு அப்படின்னு ஓ. நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. விஜய் தளபதிங்கிறது அவரோட காஸ்ட் போல, ம். ஃபேமிலி நேம் சர்நேம் போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ம். அதனாலதான் எல்லாருமே அதை சேர்த்து சேர்த்து சொல்றாங்க, விஜய் விஜய் தளபதி, தளபதி. விஜய் தளபதின்னு. அப்ப அது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள விஜய் உள்ள போறதுன்னா, அவர் ஒரு கண்டிஷனோடு உள்ள போகிறார் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய செய்தி. அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத தான் அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்டிஷனை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் மாணிக் தாகூர் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு அமித்ஷாவோடு விஜய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க போராட்டம் நடத்தி இருக்கிறது. இது எல்லாமே நடக்குது. இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, ம். கடந்த திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தப்ப ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரா ஒருத்தவங்களும் ஏத்துக்கல. ஸ்டாலின் எந்த மட்டும்தான். கட்சியுமே ஏத்துக்கல. ஸ்டாலின் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருந்து சொன்னாரு, ம். ராகுல் காந்தி இந்த கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு. அந்த கூட்டணி விட்டு வெளில வந்துட்டு தான் இவங்க விஜயோட வந்துட்டு ஒரு ஆட்சி அமைக்கிற மேடையிலேயே ராகுல் காந்தி உட்கார்ந்திருந்தாரு. இப்போ இவங்க வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடியாது, ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்னலை தாவேகாவில இருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கிறது காங்கிரசினுடைய முகத்துல கரியை பூசி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் வெர்சஸ் நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை உருவாக்குனதே காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்காகத்தான் விஜய் அதை பேசினார். ம். ஆனா திமுக நிலைப்பாடு எப்பவுமே ஒரே மாதிரி தான் அவங்க இருந்துச்சு. எப்பயுமே அப்பத்துல ஃபேர் இருந்து. டீலிமிட்டேஷன் ம். அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அதை தவிர நீங்க நோ டீலிமிட்டேஷன்னா அதுல என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. 543 அப்படியே தொடரணும் அப்படின்னா டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்ப இப்போ நீங்க 543 ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அடுத்த 25 வருஷம் கழிச்சு மறுபடியும் டீலிமிட்டேஷன் வரும். அப்ப தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் இன்னும் மோசமா குறையும். அப்ப இதுக்கு வந்து அந்த அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ங்கிற டேர்மை மாத்திட்டு வேற ஒரு டேர்மை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல ப்ரோரேட்டாங்கிறத மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா இருக்கிற பர்சன்டேஜ் குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல இடத்துல அந்த ஃபேரா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய
வாசகமா அங்க ஒரு இருக்க நிரந்தர முடியும். தீவிரம் நோக்கி திமுக நகர்றாங்க. ஆமா. அப்ப அதுதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்க முடியும். இருக்கிற பெர்சன்டேஜ் குறையாமல் எல்லா மாநிலங்களுக்கும் அப்படியே இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தொடர வேண்டும். நீங்க எவ்வளோ இன்கிரீஸ் பண்ணாலும் அல்லது எவ்வளோ குறைச்சாலும் பெர்சன்டேஜ் குறையக்கூடாது. இப்ப இந்த தீர்வை நோக்கி தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது துரோகம், அது துரோகம்னு சொல்லியிருந்தவங்க, இன்னைக்கு யாரோட கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களோ, அந்த ஆட்சியின் முதலமைச்சரும் இன்னைக்கு அதே ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பல்டியா பார்க்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஹாட் டாபிக்காக விஜய் அடித்த பல்டி அப்படிங்கிறது மாறி இருக்கு.